ரஜினிகாந்த் அவருடைய நெடுநாளைய நண்பரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவருமான நடிகர் ராதாரவி நம்முடைய இணைப்பிருக்கார். வணக்கம் திரு ராதாரவி. நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட தொண்டர்கள் மத்தியில் பேசின இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு பிரவேசத்துக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தீவிரமா போட்டிருக்காரு. வழக்கமா ஆண்டவ கிழக்குன்னு சொல்லிட்டு நிப்பாட்டக்கூடிய இந்த மாதிரி எந்த விதமான சொந்த ஆதாயத்துக்காக முயற்சி பண்றவங்களா நான் அரசியலுக்கு வந்தா உள்ள அனுமதிக்க மாட்டேன், அவங்க இப்பயே ஒதுங்கிருங்க சொல்லியிருக்காரு. இது சொந்த கட்சியோ அல்லது ஒரு முக்கியமான கட்சியில் இணையதற்கான ஒரு சூதமான அறிவிப்பா நீங்க பாக்குறீங்களா திரு ராதாரவி? சரி, அவர் மாதிரி ஒரு ரஜினிகாந்த் மாதிரி இவ்வளவு நாள் ஒரு இதுல இருந்தாரு, வருவாரா வரமாட்டாரான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அவர் சொல்ற கருத்து அது ஒரு நல்ல கருத்து தானே. அதாவது அவர் தவறி வந்துட்டா இது மாதிரி ஆட்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. யாரையும் சேர்த்துக்காம தூய்மையான ஆட்சியை நடத்துவேன்னு சொல்றாரு. அதுதான் எல்லாருமே அவர்கிட்ட எதிர்பார்த்தாங்க. ஒன் மோர் திங், ரஜினி சார் மாதிரி ஆள் இப்ப அவர் சொல்லி இருக்கிறது நம்ம கான்கிரீட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா கொடுத்திருக்கிற பேட்டி ஒரு கான்கிரீட் பேட்டி அல்ல. வந்தால் தூய்மையாக இருப்பேன், வந்தால் இவர்களை சேர்க்க மாட்டேன், அப்படிதான் இருக்கு. அதாவது புதிய பிரிவில் எங்க அப்பா சொல்லுவாரு, என்ன சுடுறேன்னு சொல்றாரு, என்ன கொல்றேன்னு சொல்றாருன்னு. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, சகோதரர் நீங்க உன்னை கொல்றேன்னு சொன்னா கொண்டானா, சுடுறேன்னு சொன்னா சுட்டானா, அதெல்லாம் இல்ல இல்ல அப்ப அதுக்கு பயப்படுறேன்னு. அந்த மாதிரி இவர் சொல்றது எல்லாமே வந்தால் தூய்மை, இப்படி இருந்தால் என்னை வைத்து எல்லாரும் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள்னு சொல்றாங்க. டெஃபினட்டா அது யார் யாரு ஆதாயம் தேடுறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் அவர் எப்பயுமே எனக்கு பொதுவா சினிமாவில் ஒரு நல்ல மனிதன். அவர் தவறானவர் கிடையாது. இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு முக்கியமான எண்ணம் கூட வந்திருக்கும். அதனால அவர் இந்த மாதிரி ஏன்னா இவ்வளவு நாள் அவர் சம்பாரிச்சது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை நம்பிதான். அதனால அவர் ஒருவேளை எல்லாத்துலயும் அவரை ஒரு ஓரமா வச்சு அப்படி பேசுறாங்களேன்றதுக்காக, ஆமா அவர் வேற ஆள் என்ன சொல்றாங்கன்றதுனால இல்ல நான் தமிழ்நாட்டுக்கு இதை செய்ய போறேன்னு. ஆனா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா அவர் கொடுக்கலாம், இதை விட இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா கொடுக்கலாம். கொடுத்தா இன்னும் பெருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான் என் கருத்து. நன்றி திரு ராதாரவி.